ஹாய் மக்களே, குட் ஈவினிங் எல்லாருக்கும். எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். உங்களுடைய தர்மபுரி பொண்ணுங்க நான். இப்போ நான் என்ன சமைக்க போகிறேன்னா, முருங்கைக்கீரை செய்ய போகிறேன். முருங்கைக்கீரையே எப்படி செய்யலாம், எண்ணெயிலேயே வதக்குறதுங்க. அது எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. அதை எப்படி செய்யலான்னுட்டு நானும் ஸ்டைலுன்னு எண்ணெய் தடவாதையே முடியை விரித்து போட்டுகிட்டே சுற்றுவேன். அம்மா திட்டுவாங்க, வெயிலில் எண்ணெய் தடவி நல்லா அழகா இரு அப்படின்னு திட்டுவாங்க. அது ஹேர் ஸ்டைல்லாம் கிடையாது, பின்னி போடணும் அப்படின்ட்டு. மக்களே, பயங்கர வெயில் தர்மபுரியில். இப்போதான் கொஞ்சம் 4 மணி 5 மணி ஆவாதான் கொஞ்சம் வெயில் கம்மியாகுது. பயங்கரமாக வெளியே போகவே முடியல மக்களே, அவ்வளோ வெயில் இப்போ. பட் நேற்று கொஞ்சம் டயர்டாச்சு. இப்போ ஓகே, வாங்க மக்களே, கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன் பாண்டில்ல. கொஞ்சம் கடுகு, ரொம்ப போட வேணாம். கேரளாலாம் கடுகு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் பார்த்ததில்லை. நம்மளும் அது மாதிரி நானும் நிறைய சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கடுகு போட்டால் இதில் கடலக்கொட்டை கொஞ்சம் வறுத்து அரைச்சி வச்சுன்னு இருக்கிறேன். கொஞ்சமாக இது வெங்காயம் கட் பண்ணி வச்சுன்னுக்கிறேன். தக்காளி 1 வச்சுன்னுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 2-3 தான். பாருங்கள் மக்களே, கீரை நல்லா தண்ணியில் அழைச்சி நல்லா உருவி அந்த குச்சி இல்லாமல், குச்சியோடு கொடுக்கக்கூடாதுன்னு என் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அது வயிறு போகும்னு. அதனால் குச்சி இல்லாமல் அதை உருவி எடுத்து இப்போ செய்ய போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் முன்னாடியே ஊற்றிட்டேன், அதனால் ரொம்ப காமிச்சிடுச்சு. அடுப்பு ஸ்லோவில் தான் இருக்குது. நாங்கள் வேசி அதுலேயே தண்ணி கொட்டை அப்புறமா கொள்ளு இதெல்லாம் போட்டு வேசி புளிஞ்சு எடுத்துட்டு நிறையா இருந்தால் அந்த மாதிரி சுண்டுவுங்க. இது கொஞ்சமாக இருக்கிறதுனால அப்படியே தாளிக்கிறது. எங்கள் ஊரில் இது தர்மபுரியில் கீரை பொரியல்னு தான் சொல்லுவாங்க, தாளிக்கிறது மக்களே. நல்லா வெங்காயம் வணங்கட்டும். இப்போ தக்காளி போட்டுட்டேன், நல்லா வணங்கிருச்சு பாருங்க. வெங்காயம் கூட நல்லா வணங்கிருச்சு. கிராமத்திலாம் எப்பயுமே ஏதாவது ஒன்று சமைக்குவாங்க மக்களே. டவுனில் தான் இது போய் ஈவினிங் வாங்கணும், காலையில் வாங்கணும் அப்படின்ட்டு. கிராமத்தில் அப்படி கிடையாது. இப்போ நம்ம கீரை போட்டுக்கலாம். மக்களே, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மசாலா கொஞ்சம் போட்டுன்னு இருக்கிறேன். கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். பையனுக்கு ஏதாவது ஒரு பொரியல் கொடுத்தா சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டுப்பான். அது என்ன பொரியலாக இருந்தாலும் மக்களே, இதை அரைச்சி கொடுத்தா கூட எங்கள் பையன் சாப்பிட்டுப்பான் சப்பாத்திக்கு. இதை அரைச்சாலே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதுலேயே பச்சை மிளகா இல்லைனாலே காஞ்சி மிளகா போட்டோம்னா இதை மிக்சியில் போட்டு நல்லா வணங்கின பிறகு மிக்சியில் போட்டு இன்னும் 2 தக்காளி போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கீரை பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. அந்த வாசனையே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. பாருங்க மக்களே, சப்பாத்திக்காக மாவு கொண்டு வந்து வச்சுன்னுக்கிறேன். இது முருங்கை இலை. சப்பாத்திக்காக மாவு கொண்டு வந்து வச்சுன்னு இருக்கிறேன். எப்பயுமே ஆசீர்வாத மாவு தான் யூஸ் பண்ணுவோங்க நாங்கள் சப்பாத்திக்கு. நம்ம கஷ்டப்படுறதே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான். நம்ம வாங்குறோம், கொஞ்சம் நல்லதாக வாங்கி சாப்பிடலாம் இல்லையா? அதனால நாங்கள் லோக்கல் கடையில் எங்கேயுமே வாங்க மாட்டோம். நான் டிபார்ட்மெண்ட்டில் தான் வாங்கிட்டு வருவோம். சமைக்கிறது எல்லாமே காய்கறியை தவிர மீதி எல்லாமே அங்கே தான் வாங்கிட்டு வருவேன்.
மிளகா கூட அரைக்கிறதுக்காக வச்சுன்னு இருக்கிறேன். நான் அரைக்கும் போது அந்த வீடியோ குழம்பு மிளகா தூள் எப்படி அரைக்கணுன்ற வீடியோ காட்டுற மக்களே. எல்லாமே நான் வந்து எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து கற்றுக்கினேன். நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே என் அம்மாவுடைய அம்மா தான். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஏன்னா பொரியல் குழம்பு இருக்குது, காலையில் செஞ்ச குழம்பு இருக்குது, காளான் குழம்பு. அதனால் குழம்பு வேண்டாம், பொரியல் மட்டும் இருந்தால் போதும். சப்பாத்திக்கு காளான் கிரேவி இருக்குது. நல்லா வணங்கினதையும் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த கடலத்தூளை போட்டு அதில் கிளாரிட்டா அவ்வளோதான் மக்களே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி டூடு பாப்பாவுக்கு சப்பாத்தி பிடிக்காது, அவளுக்கு சாதம் இருக்குது, தயிர் சாதம். அவளுக்கு காலையும் தயிர் சாதம் தான் சாப்பிடுவா, மத்தியானமும் தயிர் சாதம் தான் சாப்பிடுவா. மக்களே, நீங்களாம் என்ன வீட்டில் செய்வீங்க? பசங்க லீவில் இருக்கக்குள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் எல்லாமே டிபார்ட்மெண்ட்டில் வாங்கிட்டு வந்துடுவேன். என்னால் முடிஞ்ச உளுத்த வடை, போண்டா இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். இப்போ வெயிலுன்றதுனால நான் போண்டா நிறைய கொடுக்க மாட்டேன். உளுத்த வடை கூட என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு கொடுப்பேன். இப்போ கேஸ் கொஞ்சம் இல்லாததுனால கொஞ்சம் அவ்வளோ எதுவும் செய்யறதில்ல. 45 நாள் விட்டு தான் கேஸ் கொடுப்போன்னு சொல்லிட்டாங்க, மெசேஜ் வந்துருச்சு எங்களுக்கு. அதனால தான் மக்களே இப்போ வந்து நீங்களும் இந்த மாதிரி பசங்க வீட்டில் இருக்கக்குள்ள அவங்களுக்கு அடிக்கடி டீ, ஸ்நாக்ஸு, பசங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலும் அம்மா பசிக்குது அப்படின்வாங்க. அதனால தான் மக்களே. பாய், ஐ லவ் யூ, பாய்.